Yes, welcome you all. Today we are going to see the real-time example for the computer network and how to configure the IP addresses. Okay, நம்ம நந்தா காலேஜ்ல எப்படி வந்து இன்டர்நெட் கனெக்ஷன் வருது, ஓகே, அந்த இன்டர்நெட் கனெக்ஷன் வந்து எப்படி நம்மளுடைய லேப்ல இருக்கிற ஒரு பர்டிகுலர் சிஸ்டத்துக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் கிடைக்குது, எப்படி வந்து ஐபி அட்ரஸ்ல நாம வந்து கான்ஃபிகர் பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். ஓகே, நமக்கு வந்து இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் ஓகே 2 பேர் இருக்கிறாங்க. அது 2 வெண்டர்ஸ் யூஸ் பண்றோம். அது வந்து ரெடிலிங்க்ங்கிறவங்க ஒன்று, ஹைபர் பேண்டுங்கிறவங்க ஒன்று. ஓகே, இந்த ரெடிலிங்க்ங்கிறவங்க வந்து ஒரு ஐபி அட்ரஸ் கொடுப்பாங்க. அது வந்து ஒரு பப்ளிக் ஐபி அட்ரஸ். அதே மாதிரி ஹைபர் பேண்டுங்கிறவங்க ஒரு ஐபி அட்ரஸ் கொடுக்குறாங்க. ஓகே, இந்த 2 பேர்த்தையும் நம்ம கம்பைன் பண்ணோம்னா தான் நமக்கு வந்து 1 GB per செகண்டுக்கு நமக்கு வந்து பேண்ட்வித் கிடைக்குது. ஓகே, இந்த ரெண்டுமே வந்து லீஸ்டு லைன் தான் யூஸ் பண்றோம். லீஸ்டு லைன் என்னன்னா அப்லோட் பண்றதுக்கும் சரி டவுன்லோட் பண்றதுக்கும் சேம் ஸ்பீடு தான் 1:1. ஓகே, நாம் வந்து யூஸ் பண்றது வந்து 1 GB per செகண்ட் இன் 24x7. ஓகே, 24 மணி நேரம் நம்ம 1 GB டேட்டா வந்து பெர் செகண்டுக்கு நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம் இல்லை அப்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, இதை வந்து நம்ம குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன் அந்த குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன் இருக்கிற எல்லா கம்ப்யூட்டருமே வந்து ஷேர் பண்ணிக்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஹவு இன்டர்நெட் கனெக்ஷன் கம்ஸ் த்ரூ. எது மூலியமா நமக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் வருது அப்படின்னு பார்த்தா ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள் வழியாகவும் ரேடியோ ஃப்ரீக்வன்சி வழியாகவும் நமக்கு வருது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து வெண்டர் ஆஃபீஸ் இருக்கிற ஒரு டவர். ஓகே, அந்த டவர்ல இருந்து நமக்கு வந்து சிக்னல் வந்து பாஸ் பண்றாங்க. இது வந்து நம்ம நந்தா இன்ஜினியரிங் காலேஜ்ல பிளாக் 3 இருக்கிற 3rd ஃப்ளோர்ல இருக்கிற டவர். ஓகே, அந்த டவருக்கு வந்து நம்ம ரிசீவருக்கு நமக்கு வந்து சிக்னல் கிடைச்சிருது. இப்போ அந்த டவர்ல இருந்த ரிசீவர்ல இருந்து ஒயர்டு கனெக்ஷன் மூலியமா நாம வந்து மக்ஸுக்கு வந்து கனெக்ஷன் பாஸ் பண்றோம். ஓகே, இந்த மக்ஸ் வந்து மல்டிபிளெக்சர். ஓகே, இது வந்து ரெடிலிங்க் உடைய மல்டிபிளெக்சர், இது வந்து ஹைபர் பேண்ட் உடைய மல்டிபிளெக்சர். ஓகே, இந்த மல்டிபிளெக்சருக்கு இருந்து அவுட்புட் வந்து நாம வந்து ஃபயர்வால் கொடுத்துறோம். ஓகே, இப்போ ஃபயர்வால் கொடுத்துட்டோமா, அப்போ ஃபயர்வால் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ரெடிலிங்க்ங்கிறவங்க ஒரு ஐபி அட்ரஸ் கொடுக்குறாங்க, ஹைபர் பேண்ட் ஒரு ஐபி அட்ரஸ் கொடுக்குறாங்க. ஃபயர்வால் வந்து ரெண்டையும் கம்பைன் பண்ணி ஒரு ஐபி அட்ரஸ் நமக்கு வந்து கொடுக்குது. ஓகே, தட் இஸ் கால்ட் த டிஃபால்ட் கேட்வே. ஓகே, லோக்கல் ஐபி அட்ரஸ்ங்களா இல்லை டிஃபால்ட் கேட்வேன்னு சொல்லலாம். இப்போ இந்த ஃபயர்வால் இருந்து 24 போர்ட் லோக்கல் ஸ்விட்ச் யூஸ் பண்றாங்க. ஓகே, 24 போர்ட் லோக்கல் ஸ்விட்சுக்கு வந்து கனெக்ஷன் கொடுக்குறோம். ஸோ இந்த 24 போர்ட் லோக்கல் ஸ்விட்சில் வந்து என்னன்னா ஓகே, இந்த ஒவ்வொரு போர்ட் வழியாகவும் நம்ம வந்து யூடிபி கேபிள்ல இருந்து கனெக்ஷன் எடுத்துட்டு போய் நம்ம ஐஓடி லேபுக்கு கொடுக்கலாம். ஒரு கனெக்ஷன், இன்னொரு கனெக்ஷன் ஏடிஎஸ் லேபுக்கு கொடுக்கலாம், இன்னொரு கனெக்ஷன் லைப்ரரிக்கு, ஓகே, இன்னொரு கனெக்ஷன் சிஎஸ்சி லேபுக்கு. இது மாதிரி நாம வந்து இன்டர்நெட் கனெக்ஷனை வந்து இந்த யூடிபி கேபிள் வழியா இந்த போர்ட் வந்து நம்ம வந்து பாஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஃபயர்வாலோடைய பெனிஃபிட் என்ன, இது வந்து டிஃபால்ட் கேட்வே நம்ம கொடுக்குது. நெக்ஸ்ட் வந்து அன்வான்ட் சைட் எல்லாம் பிளாக் பண்றோம். அப்புறம் வந்து வைரஸ் எல்லாம் வந்து பிளாக் பண்றதுக்கு யூஸ் பண்றோம். ஓகே, இப்போ இந்த ஃபயர்வால் யூஸ் பண்ணி நம்ம பர்டிகுலர் சிஸ்டத்துக்கு மட்டும் இன்டர்நெட் கனெக்ஷன் கொடுக்க முடியும். ஓகே, நம்ம காலேஜோட டிஃபால்ட் கேட்வேனா 172.16.20.254. ஓகே, நெக்ஸ்ட் ஹவு டு கான்ஃபிகர் த ஐபி அட்ரஸ் இன் அவர் கம்ப்யூட்டர். ஓகே, நம்ம லேப்ல இருக்கிற ஒரு கம்ப்யூட்டருக்கு எப்படி வந்து ஐபி அட்ரஸ் செட் பண்றது. ஓகே, அதுக்கு என்ன பண்ணணும்னா நம்ம சிஸ்டத்தை ஆன் பண்ணி லேண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் போய் IPv4 ப்ராப்பர்ட்டிஸ் போறோம். அதுல வந்து ஐபி அட்ரஸ் நாம செட் பண்ணணும். ஓகே, இதுக்கு வந்து டிஃபால்ட் கேட்வே கீழே வந்து டிஃபால்ட் கேட்வே இருக்கு 172.16.20.254. இந்த டிஃபால்ட் கேட்வே வழியா நம்மளுடைய சிஸ்டத்துக்கு நாம் வந்து இந்த ஐபி அட்ரஸ் செட் பண்றோம். இதுல வந்து 172.16 இருக்கா டிஃபால்ட் கேட்வேல, இந்த 2 பைட்டும் வந்து ஃபிக்ஸ்டு, அந்த ரெண்டையும் நான் மாற்ற முடியாது. ஸோ 172.16 இட் இஸ் ஃபிக்ஸ்டு. அந்த ரிமைனிங் இந்த 2 பைட் மட்டும்தான் நம்ம என்ன பண்ணிக்கலாம், மாற்றி நம்பர் மாற்றி போட்டு ஐபி அட்ரஸ் செட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நாம வந்து இந்த டிஃபால்ட் கேட்வே வழியா நம்மளுடைய சிஸ்டத்துக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் கொடுக்குறோம். ஓகே, நெக்ஸ்ட் 24 போர்ட் லோக்கல் ஸ்விட்ச். ஓகே, இந்த லோக்கல் ஸ்விட்ச்ல என்ன பண்றோம் அப்படின்னா யூடிபி கேபிள். ஓகே, இந்த யூடிபி கேபிள் வந்து எதுக்கு யூஸ் பண்றோம்னா நம்மளுடைய இன்டர்நெட் கனெக்ஷனை வந்து 80 மீட்டர் டிஸ்டன்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு அந்த ஏரியாவுக்கு நம்ம வந்து பாஸ் பண்ணிக்கலாம். ஓகே, சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுடைய சர்வர் ரூம்ல இருந்து ஐஓடி லேபுக்கு 80 மீட்டருக்கு மேலே போயிடுது டிஸ்டன்ஸ். ஸோ அந்த இடத்துல நம்ம யூடிபி கேபிள் யூஸ் பண்ண முடியாது. அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம், ஓஎஃப்சி கேபிள், ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள் யூஸ் பண்றோம். இந்த கேபிள் யூஸ் பண்ணோம்னா என்ன ஆகுன்னா நமக்கு வந்து மீடியா கன்வெர்ட்டர்னு ஒன்று வேணும். ஓகே, இந்த கேபிள் வந்து மீடியா கன்வெர்ட்டருக்கு போய் மீடியா கன்வெர்ட்டர்ல இருந்து என்ன பண்ணணும், லேன் ஆர் யூடிபிக்கு நாம் வந்து மாற்றணும். ஓகேவா,
அப்புறம் வந்து இந்த யூடிபி கேபிள் வழியா நம்ம லேப்ல இருக்க சிஸ்டத்துக்கு எல்லாத்துக்கும் நம்ம வந்து இன்டர்நெட் கனெக்ஷன் போயிடும். ஓகே, இப்போ இதனுடைய காஸ்ட் யூடிபி கேபிள் வந்து ரொம்ப காஸ்ட் கம்மி தான், 6,000 தான் வரும். ஆனால் ஓஎஃப்சி கேபிள் 25 கிலோமீட்டருக்கு நம்ம வந்து இன்டர்நெட் கனெக்ஷனை பாஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இது வந்து ரொம்ப காஸ்ட்லி. ஓகே, நெக்ஸ்ட் L3 ஸ்விட்ச். ஓகே, இந்த L3 ஸ்விட்சுங்கிறது வந்து நம்மளுடைய ஃபயர்வால் மாதிரி தான் ஆக்ட் பண்ணுது. ஓகே, இதில் வந்து வைரஸை பிளாக் பண்ணுறது, அன்வான்டட் சைட்டை பிளாக் பண்ணுறது அதெல்லாம் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்தது ஓஎஃப்சி கேபிள் வந்து எப்படி இருக்குன்னா ஸ்மாலாக தின்னா எல்லோ கலர் கேபிளாக இருக்குது. ஓகே, யூடிபி கேபிள்ங்கிறது வந்து நம்மளுடைய லேண்ட் கேபிள், அதனால திக்காக இருக்குது. 8 ஒயர்ஸ் வந்து இன்சைட் இருக்குது, 8 கலரில் இருக்குது. ஓகே, ஒயிட், ப்ரௌனு, ப்ளூ, ஆரஞ்சு இது மாதிரி. நெக்ஸ்ட் சர்வர். ஓகே, சர்வர் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோம்? ஸ்டோரேஜ் சர்வராக யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா சாஃப்ட்வேருக்காக யூஸ் பண்ணலாம். சாஃப்ட்வேர்னா ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம MySQL சாஃப்ட்வேரை வந்து நம்ம சர்வரில் இன்ஸ்டால் பண்ணிட்டு அந்த சாஃப்ட்வேரை வந்து நம்ம சிஸ்டத்துல இருந்து சர்வரில் இருக்கிற சாஃப்ட்வேர் நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம வந்து நோ நீட் டு இன்ஸ்டால் த சாஃப்ட்வேர் இன் அவர் கம்ப்யூட்டர். நம்ம லோக்கல் கம்ப்யூட்டர்ல நம்ம இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை. இதே வந்து ஸ்டோரேஜ் சர்வராக இருந்துச்சுன்னா என்ன பண்ணலாம்னா நாம சேவ் பண்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நம்ம சர்வர்ல சேவ் ஆயிடும். ஓகே, ஸோ நம்ம கம்ப்யூட்டர்ல வந்து ஏதாவது கிராஷ் ஆனால் கூட நம்ம சர்வர்ல இருந்து டேட்டா வந்து கெட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஃபயர்வால் சாஃப்ட்வேர். ஓகே, இப்போ ஃபயர்வால் சாஃப்ட்வேருடைய பெனிஃபிட் என்னன்னு பார்த்தோம்னா ஸ்பிளிட் த ஐபி அட்ரஸஸ் இன்டு லேபு, டிபார்ட்மெண்ட்டு, ஆஃபீஸு எல்லாத்துக்கும் வந்து ஐபி அட்ரஸ் ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்கறது. ஓகே, we are using the class B address. இப்போ நம்மளோட டிஃபால்ட் கேட்வே என்ன? 172.16.20.254. ஸோ 172ங்கிறது ஃபர்ஸ்ட். ஓகே, ஸோ 172 வந்துச்சுன்னா என்ன? அது வந்து கிளாஸ் பி அட்ரஸ் தான். ஓகே, ஸோ நம்ம காலேஜில் யூஸ் பண்ணுறது கிளாஸ் பி அட்ரஸ் யூஸ் பண்ணுறோம். இதில் ஐஓடி லேபுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் 172.16. ஓகே, அந்த 172.16ங்கிறது ஃபிக்ஸ்டு, அது வந்து நெட்வொர்க் ஐடி. ஓகே, அப்புறம் 31.1 அதுல இருந்து 31.2 அப் டு 31.60. 60 கம்ப்யூட்டர் தான் 60, 70 70. ஓகே, நெக்ஸ்ட் ஏடிஎஸ் லேப்னா ஃபார் எக்ஸாம்பிள் 172.16 ஃபிக்ஸ்டு. நெக்ஸ்ட் 32.1 இருக்கிறோம், 32.2 இருக்கிறோம். ஒவ்வொரு கம்ப்யூட்டருக்கும் ஒரு ஐபி அட்ரஸ். அப்புறம் 32.66, 66 கம்ப்யூட்டர் தான் அங்கே 66 வச்சுக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து லைப்ரரினா 172.16.20 வச்சுக்கிறோம். .1 அங்கே 32 கம்ப்யூட்டர் இருக்குது. ஸோ 20.1, 20.2, 20.32 வரைக்கும். ஓகே, ஸோ கொஞ்சம் பாருங்க டிஃபரன்ஸ் பாருங்க, இங்கே 31 இருக்கு. ஸோ எதுக்காக நாம வந்து இந்த 31, 32, 20 கொடுக்குறோம்னா ஈஸியாக வந்து நெட்வொர்க் அட்மினிஸ்ட்ரேட்டர் வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். 31 டாட் சம்திங் வந்துச்சுன்னா ஓ அது ஐஓடி லேபு. இதே வந்து 32 டாட் சம்திங் வந்து ஏடிஎஸ் லேபு. 20 டாட் சம்திங் வந்து அது லைப்ரரி இருக்கிற சிஸ்டம். ஓகே, அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் லீஸ்டு லைனுக்கும் பிராட்பேண்ட் லைனுக்கு என்ன டிஃபரன்ஸ் பார்க்கலாம். லீஸ்டு லைனாக இருந்தால் செட் ஐபி அட்ரஸ் மேனுவலி நாம தான் வந்து செட் பண்ணலாம் ஐபி அட்ரஸ். பிராட்பேண்ட் லைனாக இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக செட் ஆயிரும். ஓகே, நம்ம காலேஜில் வந்து 1 GB per second in 24/7. ஓகே, ஸோ 24 மணி நேரம் நம்ம வந்து 1 GB per secondக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, அது வந்து 24 ஹவர்ஸுமே வந்து ஆக்டிவேட் ஆகும். ஓகே, ஆனால் பிராட்பேண்ட் லைனில் இப்போ 1 GB டேட்டா இருக்குது அப்படின்னா நம்ம 1 GB டேட்டா இருக்கிற வரைக்கும் தான் நம்ம இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கும். 1 GB முடிச்சோம்னா இன்டர்நெட் கனெக்ஷன் க்ளோஸ் ஆயிடும். ஓகே, ஆனால் லீஸ்டு லைனில் எனி டைம் நமக்கு வந்து 1 GB per secondக்கு கனெக்ஷன் இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வெதர் இன்டர்நெட் கனெக்ஷன் இஸ் கமிங் டு அவர் காலேஜ் ஆர் நாட். நம்ம காலேஜுக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் வருதா இல்லைன்னு எப்படி செக் பண்ணலாம்? ஸோ ஜஸ்ட் ஓப்பன் த கமாண்ட் ப்ராம்ப்ட். கமாண்ட் ப்ராம்ப்ட்ல பிங்னு டைப் பண்ணி 172.16.20.254 இது என்ன ஐபி அட்ரஸ்? இது வந்து டிஃபால்ட் கேட்வே. டிஃபால்ட் கேட்வே கொடுத்து இங்க -4 அப்படின்னு போட்டு ஒரு என்டர் அடிச்சோம்னா அதுல வந்து ரிப்ளை மெசேஜ் வந்துச்சுன்னா ஓ இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இல்லைன்னா நம்ம இதை விட ஈஸியா பிங்கு google.comனு கொடுத்து -t கொடுத்துடலாம். ஓகே, இப்படி கொடுத்தாலும் நமக்கு வந்து ரெஸ்பான்ஸ் வச்சு இன்டர்நெட் கனெக்ஷன் நம்ம காலேஜில் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இதே வந்து நம்மளுடைய பர்டிகுலர் சிஸ்டத்துக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கான்னு செக் பண்றதுக்கு பிங்னு கொடுத்து நம்ம ஐபி அட்ரஸ் சிஸ்டம் ஐபி அட்ரஸ் -t கொடுத்து என்டர் அடிக்கலாம். நெக்ஸ்ட் லேண்ட் ப்ராப்பர்ட்டிஸ். ஓகே, இப்போ பிசிக்கல் அட்ரஸ் கெட் பண்ணுவோம். என்ன பண்ணும்? நம்ம லேண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் போறோம், அதுல போய் டீடைல்ஸ் கொடுத்தோம்னா பிசிக்கல் அட்ரஸ் நம்ம சிஸ்டமோட பிசிக்கல் அட்ரஸ் டிஸ்பிளே ஆயிடும். ஓகே, நெக்ஸ்ட் ஐபி அட்ரஸ் கான்ஃபிகரேஷன். எப்படி வந்து ஐபி அட்ரஸ் கான்ஃபிகர் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். சி இதுல வந்து டிஃபால்ட் கேட்வேங்கிறது வந்து 172.16. ஓகே, .20.254. நம்ம ஐபி அட்ரஸ் நம்ம என்ன பண்ணணும்? 172.16ங்கிறது நெட்வொர்க் ஐடி, அதை நம்ம மாற்ற முடியாது. ஓகே, அது ஃபிக்ஸ்டு. நெக்ஸ்ட் 1.1 அப்படின்னு வச்சுக்கலாம்.
ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, இது ஒரு லேப் அப்படின்னா இப்போ 172.16.1.1ல இருந்து 172.16.1.2 அப் டு 172.16.1.254 வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம் இந்த ஒண்ணுங்கிறத வச்சு. ஓகே, 172.16.1 வச்சு நம்ம 254 ஐபி அட்ரஸ் கிரியேட் பண்ணலாம். நெக்ஸ்ட் அதே மாதிரி 172.16.2 வச்சு 1ல இருந்து 254 அட்ரஸ் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் 3 வச்சு 254. அதே மாதிரி ஃபைனலா 254.1ல இருந்து 254.254 கம்ப்யூட்டருக்கு நம்ம இன்டர்நெட் கனெக்ஷன் கொடுக்கலாம். ஓகே, ஸோ இதுல என்னன்னா இந்த டிஃபால்ட் கேட்வே இருக்கு பார்த்தீங்களா 20.172.16.20.254 அந்த ஐபி அட்ரஸ் மட்டும் நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஓகே, அதை மட்டும் விட்டுட்டு மீதி ஐபி அட்ரஸ் நம்ம எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நம்ம அப்ராக்சிமேட்டா பார்த்தோம்னா நம்ம காலேஜ்ல வந்து 1000 கம்ப்யூட்டர்ஸ் இருக்கு அப்படின்னா என்சிடியில் வந்து ஒரு 1000 கம்ப்யூட்டர், அப்புறம் ஆர்ட்ஸ் காலேஜ்ல வந்து ஒரு 1000 கம்ப்யூட்டர், பாலிடெக்னிக்ல ஒரு 800, அவர் மெடிக்கல் காலேஜ்ல ஒரு 2000 கம்ப்யூட்டர். ஓகே, அரௌண்ட் ஒரு 8000 கம்ப்யூட்டர்ஸ் இருக்குது நம்ம காலேஜ், நம்ம இன்ஸ்டிடியூஷன், குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ல எல்லாருமே வந்து என்ன பண்றாங்கன்னா 1 GB per second தான் வந்து ஷேர் பண்றாங்க. ஓகே, ஸோ இந்த ஃபயர்வால் நம்ம யூஸ் பண்ணி அந்த 1 GB per second டேட்டாவை மட்டும் நாம் வந்து ஷேர் பண்றோம். இதுல வந்து இப்போ பர்டிகுலர் சிஸ்டத்துக்கு எவ்வளவு பேண்ட்வித் நம்ம அலோகேட் பண்ணலாம் அப்படிங்கிறது நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃபயர்வால் மூலியமா. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு லேப்ல வந்து சிஸ்டத்தினுடைய ஸ்பீட் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கணும் அப்படின்னு என்ன பண்ணணும், ஃபயர்வால் யூஸ் பண்ணி அந்த லேபுக்கு மட்டும் நம்ம டேட்டா வந்து அதிகமாக கொடுத்துறோம். ஓகே, 10 MB per செகண்டுக்கு ஒவ்வொரு சிஸ்டம் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துட்டோம்னா அந்த லேப் மட்டும் கொஞ்சம் ஃபாஸ்டா இருக்கும் மற்ற லேபை கம்பேர் பண்ணும்போது. ஓகே, ஸோ இதுதான் வந்து ஃபயர்வாலோட யூஸ் அண்ட் எப்படி வந்து நம்ம காலேஜ்ல வந்து இன்டர்நெட் கனெக்ஷன் கிடைக்குதுன்னு பார்க்குறோம். ஓகே, சி இங்க பாருங்க, இதுல வந்து இதுதான் வந்து டவர், நம்ம பிளாக் 3ல இருக்கிற ஓகே 3rd ஃப்ளோர்ல இருக்கிற டவர் இது. ஓகே, இந்த டவரு. ஓகே, இப்போ இந்த டவர் வழியா தான் நமக்கு வந்து இன்டர்நெட் கனெக்ஷன் கிடைச்சு அதுல இருக்கிற அந்த ஒயர் இருக்குது பாத்தீங்களா, அந்த ஒயர் வழியா சர்வர் ரூமுக்கு கீழே போகுது. ஓகே, இப்போ அந்த சர்வர் ரூம்ல பார்த்தோம்னா ஓகே அப்ப பாருங்க, இது வந்து சர்வர் ரூமு. சரி, இந்த சர்வர் ரூம்ல வந்து இந்த ஃபர்ஸ்ட் இந்த 1 2 இந்த ரெண்டுமே இந்த பொண்ணு காட்டுறாங்களா, இந்த ரெண்டும் வந்து என்னன்னா இந்த ரெண்டும் வந்து ஃபயர்வால். ஓகே, நம்பர் 1ங்கிறது ஒரு ஃபயர்வால், நம்பர் 2ங்கிறது ஒரு ஃபயர்வால். ஓகே, இந்த பொண்ணு காட்டுறாங்க பாருங்க, இது என்னது, இதுக்கு பேர் வந்து மக்ஸ். ஓகே, ரெடிலிங்க் கூட மக்ஸ் இது ஒன்று இருக்குது, கீழே வந்து நம்ம ஹைப்பர் பேண்டோடைய மக்ஸ் ஒன்று இருக்குது, 2 மக்ஸ் ஆச்சுங்களா. ஓகே, ஸோ இன்டர்நெட் கனெக்ஷன் வந்து டைரக்டா மக்ஸுக்கு வந்து இந்த மக்ஸ்ல இருந்து ஃபயர்வால் கனெக்ஷன் கொடுக்குறோம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இங்க பாருங்க, இப்போ இவர் டச் பண்றாருங்களா, இது வந்து என்னன்னா இது வந்து சர்வர். ஓகே, இதுக்கு பேர் தான் சர்வர். அப்புறம் இவர் டச் பண்றாருங்களா, இது வந்து 24 போர்ட் லோக்கல் ஸ்விட்ச். ஓகே, நம்ம ஃபயர்வால்ல இருந்து கனெக்ஷன் எங்க போறோம், லோக்கல் ஸ்விட்ச் கொடுத்துட்டோம். ஸோ இங்க 24 போர்ட் இருக்குதுங்களா, இந்த ஒயர் பாருங்க திக்கா இருக்குதா. ஓகே, இந்த திக் ஒயர் தான் வந்து யூடிபி கேபிள். ஓகே, இந்த தின் ஒயர் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து என்னன்னா ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள். ஓகே, இந்த திக் ஒயர் வழியா தான் நம்ம ஒவ்வொரு லேபுக்குமே ஒவ்வொரு ஆஃபீஸு அப்புறம் எல்லா பக்கமுமே இன்டர்நெட் கனெக்ஷன் பாஸ் பண்றோம். ஓகே, ஓகே, தேங்க்யூ.